call is now being recorded. வணக்கம், யாரு? வணக்கம்மா, பவித்ரா தானே பேசுறது? நான் பவித்ரா தான். நீங்க? நான் கும்பகோணம் ஜிஹெச்லேருந்து இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா டாக்டர் பேசுகிறேம்மா. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு? எப்போ டேட் உங்களுக்கு? இதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க? இல்லைம்மா, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நம்பர் கொடுத்தாங்க. யாரு? எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். சரி. அவங்க கொடுத்தாங்க. உங்கள் உடம்பு நிலைமை எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் அடித்தேன். சரி, நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. உங்கள் உடம்பு நல்லா இருக்குல்ல? கால் வீக்கம், வலியெல்லாம், மூமெண்ட்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறேன். வலி எதாவது இருக்கா? இல்லை. வலி எதுவும் இல்லை. கால் வீக்கம் ஏதாவது? என்னை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க. எனக்கு நான் நல்லா இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். சரி, ஒன்றும் இல்லைம்மா, அதை கேட்க தான் அடித்தேன். எப்படி டெலிவரி, எப்படி டேட் என்னைக்கு சொன்னீங்க? என் டேட் உங்களுக்கு தேவையில்ல. பேபி எப்போ வெளில வருமோ அப்போ வந்துக்கும். ஓகே. அப்படி இல்லைம்மா, அப்படி சொல்லாதீங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை என் நல்லதுக்காக தான் நானும் சொல்கிறேன். என் பேபி எப்போ வருமோ அப்போ வெளில வரும். நான் அந்த கணக்கீடுகளுக்குள்ளே போகிற மாதிரி கிடையாது. ஓகேவா? நல்லதாம்மா, கண்டிப்பாம்மா. உங்கள் பேபி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரிஷியஸ் தான். நல்ல பேபி, ஹெல்தி பேபி தான் வரும் நம்பிக்கை இருக்கு எனக்கும். நீங்க ஹெல்தியா இருக்கீங்க, நீங்க கான்ஃபிடண்டா பேசுறத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. டேட் நெருங்கும் போது டெலிவரி எந்த நேரத்துலயும் ஆகும்போது உங்களோட மனதைரியங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி நார்மல் தான் பண்ணிக்கணும்னு விருப்பமா இருக்கிறத பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இந்த காலகட்டத்துல பொண்ணுங்களாம் அந்த அளவு பெருசா நார்மல் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க நார்மல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஆஸ் யோகா டாக்டரா நான் பேசுறது நான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஆக்சுவலா. சரி, குழந்தை ஹெல்த்துக்கும் சரி, அது நல்ல விஷயம். நார்மல் டெலிவரி பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. நல்லா நடக்கிறீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு அதெல்லாம்? எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை மேம். தேங்க்யூ உங்க கன்சர்னுக்கு. சூப்பர்மா, சூப்பர். பரவாயில்ல. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பாருங்க, நீங்க வீட்டுல யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்களா? இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி டெலிவரி எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலுமேமா சில சின்ன விஷயங்கள் ஆஸ் அ டாக்டரா சில காம்ப்ளிகேஷன்ஸ் படிச்ச பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பிரெக்னன்சில there is no complication. ஓகே, நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் போறோமோ அப்பதான் காம்ப்ளிகேஷன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு அதை பத்தின பயம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஃபைன்மா, சூப்பர். அப்படி நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரனால காம்ப்ளிகேஷன் கிடையாது. டூரிங் த ப்ராசஸ், டூரிங் த லேபர் அப்போ நிறைய விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலம்மா. இல்லை எனக்கு தெரியுது. நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே இருக்கிற அக்கறைக்கு. வேற எது இருக்கா? இல்லம்மா, அப்படி கிடையாது. நீங்க எதுவும் இந்த லேபர் டைம்ல இதாகும் அதாகும், ஐ நோ தட், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்படி இல்லம்மா, ஒரே நிமிஷம் நான் சொல்றது ஒரே சின்ன விஷயம். உங்களுக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண இருக்கோம். எனக்கு சப்போர்ட் தேவையில்லை. எனக்கு இந்த சைட்ல இருந்து சப்போர்ட் தேவையில்லை. நான் என்ன நம்புறேன், என் உடம்ப நம்புறேன், என் பேபியை நம்புறேன். எவ்ரிதிங் இஸ் நார்மல். இப்போ வரைக்கும் எப்போதுமே அது நார்மலா இருக்கும். நல்லபடியா முடியும், நல்லபடியா நடக்கும். வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும், எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் நிறைய பார்த்தாச்சு. ஓகே, ஃபைன், நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டெலிவரியா? ஆமா, ஃபர்ஸ்ட் டெலிவரி. சரிம்மா. சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, பை. பை.